அமைச்சர் ஆதவர்ஜனா என்ன சொல்றாருன்னா, இது குறித்து நாங்கள் ஆளுநர் தரப்பிடம் வலியுறுத்திய போது ஒன்றிய அரசின் புதிய சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதை ஒட்டி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடலாக ஒலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இனி வரும் காலங்களில் நடக்காது. ஒன்றிய அரசுடைய சுற்றறிக்கைப்படி நடந்துச்சுன்னு சொன்னா ஏன் மேற்கு வங்கத்தில் நடக்கல? அங்க பாஜக ஆட்சி தானே, அங்கேயே செய்யணும்ல. பாஜக ஆட்சியில் மக்களுடைய எதிர்ப்பு நமக்கு வாங்கும். இந்தியை நம்ம எதிர்ப்பது போல் மேற்கு வங்கத்திலும் இந்த மக்கள் இந்தி திருப்பி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே பாஜக ஆட்சி வந்துருச்சு. அந்த ஆட்சிக்கு எதிர்ப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக மாநில கொள்கையோடு ஊன்றி போய் அவர்கள் வந்தே மாதத்தை பாடாமலே விட்டுடுறாங்க. அப்போது பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடும், பாஜக ஆளாத பிற கட்சிக்கு ஆளுகின்ற மாநிலத்தில் இங்கே விஜய்க்கு கெட்ட பேர் போட்டுன்றதுக்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த சூட்சமத்தில் போய் தாவேக்கா சிக்கி கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். என்ன பிரச்சனைண்டா, ஏற்கனவே பதவி பிரமாணம் தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ இதை வேற பிரச்சனை பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லி அவன் பதவி ஏற்புக்காக இதை சமரசம் செய்து கொண்டார்கள் தாவேக்கா என்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து. ஆனால் இது போன்ற சமரசம் ஒன்றில் ஆரம்பித்தீர்கள் ஆனால் எல்லாவற்றிலும் சமரசம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அடுத்து பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. அடுத்து என்ன பிரச்சனை இருக்குது? மும்மொழி கொள்கை இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆகவே சமரசம் தேவை என்ற நிலையில் இப்போ நீங்கள் கோட்டு போட்டு வரவேற்று பதவியேற்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. அதில் ஒன்றும் நம்ம யாரும் சொரத்துக்குள்ள, ஏற்கனவே பல இல்லாமல் ட்ரெஸ் பண்ணுறோம். இருந்தாலும் பண்பாடை கொஞ்சம் பேண வேண்டும், காக்க வேண்டும் என்பது உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மொழி காக்க, மொழி பண்பாடு காக்க வேண்டிய கடமையில் இருக்கும்போது இது போன்ற வந்தே மாதரம் போன்ற பிரச்சனைக்குரிய பாடல்களையும் தமிழ்தாய் வாழ்த்தை தவிர்ப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அது எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, யாரும் சொல்லாமல் இல்லை. அவர்கள் இதுக்கு பிறகு பின்பற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் எப்போவுமே தமிழ்தாய் வாழ்த்தா முதல்ல பாடுவாங்க, அதை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இது கவர்னருடைய ஃபங்க்ஷனா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டால் நடத்தப்படுகின்ற கவர்னர் பங்கு பெறுகின்ற ஃபங்க்ஷன் பதவியேற்பு விழா. நம்ம சபாநாயகர் பதவியேற்பதுன்னா ஆளுநர் மாளிகை, அதில் ஒன்றும் நம்ம சொல்லத்துக்கு வழி இல்லை. ஆனால் இது பப்ளிக் டிபார்ட்மெண்ட் நடத்துகின்ற ஃபங்க்ஷன். அதில் பாருங்கள், இதில் கூட பிடபிள்யூன்னு தான் போட்டிருக்குது. கவர்னர் மாளிகை பற்றி இந்த மைக்கில் எல்லாம் பிடபிள்யூ போட்டிருக்கு, போடல. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் மூலியமாக நடத்துகின்ற ஃபங்க்ஷனில் கவர்னருடைய ஒப்புதல் தேவையில்லை. இவங்க ஒழுங்காக அதை கண்டிச்சிருந்து இவங்களுக்கு அந்த நேர பிரச்சனையினால் வேறு வழியெல்லாம் பதவியெல்லாம் பிடிச்சவங்க பார்த்துக்கலான்னு சொல்லி சமரசமாக போய்விட்டார்கள். அதுபோன்ற சமரசம் இனி தாவேக்காவில் இருக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கிறேன்.